நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சேர்மன் சார், பெரிய யோசனையில இருக்கீங்க போல. ஆமா, ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவலையா இருக்கு நிலா. என்ன கவலை? என்னை நம்பி ஓட்டு போட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் நம்ம காலேஜை நம்பர் 1 ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆசைக்கு பசங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், ஸ்டூடெண்ட் சேர்மன் மாதிரி பேசுறா. காலேஜே கட்டின மாதிரி ஃபீல் பண்ணாத. அப்படி இல்ல, என்னோட வரலாற்றை படிக்கிறப்ப மக்கள் இவர் சேர்மனா இருந்தப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டக்கூடாதுல்ல. தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் உனக்கு தெரியாதா? அது எப்படி நான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி பண்ற? தன்னைத்தானே புகழாம என்ன பண்றது? கூட இருக்கவங்க புகழணும், அதை பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா புகழலாம். ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்காந்து மொக்க போட்டேன், என்னன்னு புகழுறது? டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டீங்க. தன்னைத்தானே நேசின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அதனால தான் நான் உங்களை நேசிக்கிறேன். என்னது? ஐ மீன் உங்களனா உங்கள இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் மாப்ள வர வர இந்த காலேஜ் புழல் மாதிரி மாறிட்டு வருது மாப்ள. புள்ளலே தான். ஆமா. டேய், இங்கே பாருடா, புது வண்டி ஓடிட்டு இருக்காப்ல. இவனெல்லாம் பாக்குறப்ப தான்டா நான்லாம் ஏன் பிறந்த காண்டா இருக்கு. உன்னை யார் மாப்ள அவ்வளோ காண்டோட வாழ சொல்றது? செத்துருங்கிறேன். கூட்டு குடும்பத்துல குண்டு வைடா. நீ எல்லாம் என்னைக்கு திருந்த போறியோ அன்னைக்கு தான் இந்த டீம் உருப்பிடும். ஆமா, உருப்படி கிழிக்கும் மாப்ள. நம்ம சேர்மன் இந்த டெல்லி டிக்கெட் என்ன ரகசியம் பேசான்னு தெரியல. வா ஒரு என்னன்னு போய் பார்ப்போம். டேய், அவன் நம்ம பேச்சுக்கு வந்தா நம்ம போறது தப்பு இல்ல. இந்த மாதிரி தேவையில்லாம போறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ உனக்கு எதுதான் பிடிச்சிருக்கு? எல்லாத்துலயும் நொட்டா சொல்லிட்டேரு. வாடா. ஏன் மாப்ள இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே பொங்குறானுங்களே. ஏன் மாப்ள? அந்த பொங்கலை சாப்பிட்டுருப்பாங்க போல, அதான் பொங்குறானுங்க. டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. டேய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. உன் கூட வாக்கப்பட்டு என்ன நடந்துச்சு? ஒரு நல்லது நடக்கல, அடி உததான் மிச்சம். மனசார யாராவது நிம்மதியா கலாய்க்க முடியுதா? சும்மா எல்லாம் தர போட்டா எப்பறம் ஃப்ளோவா கலாய்க்கிறது? பாத்தியா, நேத்தே இவனுங்களை அடிச்சிருந்தா திரும்ப வந்திருக்க மாட்டாங்க. நீ தானே வேண்டான்னு சொன்ன. இப்ப பாரு, மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு நீ அவங்க பேசுறத காதுல வாங்கிட்டு இருக்க? நான் தானே உன்கிட்ட பேசுறேன், என்கிட்ட பேசு. சரி வெற்றி, காலேஜோட டெவலப்மெண்ட்க்கு என்ன பிளான் வச்சிருக்க? முதல்ல கேண்டீனை கொஞ்சம் டெவலப் பண்ண சொல்லி எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதுல என்ன டெவலப் பண்ண சொல்றாங்க? ஈவினிங்ல பஜ்ஜி போண்டா மட்டும் தான் போடுறாங்களா, கூடவே சமோசாவும் மெதுவடையும் போட சொல்றாங்க. என்னென்ன கோரிக்கை வைக்கணும்னு பசங்களுக்கு தெரியாமே போச்சு. அச்சோ, இதான் மாப்பிள்ள. இவர் ஏதாவது சொல்லுவாரு, உடனே அந்த அம்மா சிரிப்பாங்க. இத பார்த்தாலே என்ன பத்திக்கிட்டு வருதுடா. ஏன் மாப்ள, நீ தான் லவ் பண்ற, இந்த மாதிரி ஜோக் அடிக்கிற? நடப்பாதையில வச்ச புள்ளியார் மாதிரி கம்முன்னு இல்ல. டேய், நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா இல்ல அவனை கலாய்க்கிறீங்களாடா? கலாய்கிறதுல முன்ன பின்ன தான் மாப்ள இருக்கும். கோச்சுக்காத விடு. ஹலோ, சொல்லு ஜோ. ஆமா, எங்க இருக்க? இங்க கார்டன் கிட்ட இருக்கேன். என்ன விஷயம்? எனக்கு அவசரமா ஒரு 1500 ரூபாய் வேணும். எதுக்கு இப்போ அவ்வளோ காசு? டேய் குடுறா, ஏன் இதுக்குன்னா கேட்காத. சரி, வந்து வாங்கிட்டு போ. நான் அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது, நான் பைக் பார்க்கிங்ல இருக்கேன், நீ வா. சரி, வரேன் வை. என்னடா? ஜோ கூப்பிட்டா போயிட்டு வந்துடுறேன். ஏன் மாப்ள, இவன் போற வேகத்தை பார்த்தா ஜோதியா கூப்பிட்ட மாதிரி தெரியலையே, ஜெயா கூப்பிட்ட மாதிரில இருக்கு. ஆமா, இப்ப போனவன் எது கலாச்சிட்டு இருக்க? இப்ப இருக்கவன போக விடா அப்படிங்கிற. இப்ப பார் மாப்ள, எனக்கு இந்த மொக்கு ஜோக்கடியானுங்க பாரு, அவன்ல பார்த்தா கூட கோவம் வராது மாப்ள. ஆனா அந்த மொக்கு ஜோக்கு சிரிப்பானுங்க பாரு, அவன்ல பார்த்தா அப்படியே சும்மா பத்திட்டு வரும். மறுபடியும் தேவையில்லாம உம்புக்கு வரானுங்க. வெற்றி, அவங்க என்னதானே கலாய்க்கிறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம கோபப்படுற? சுமாரு. ஏன் மாப்ள, சாப்பாடுல உப்பு உப்பு போட்டு சாப்பிடுறியா இல்லையா? உப்பா? நான் உப்பையே சாப்பிடுவேன்டா அப்படிங்கிற. ஆனாலும் சில பேரு என்னதான் கலாய்ச்சாலும் சூடு சுரணியே நம்ம கண்டினியூ பண்றாங்களே, அது எப்படி மாப்ள? வெற்றி ப்ளீஸ் அமைதியார், வாங்கின்னு கிளம்பலாம். டெல்லி பசு கூட்டு சார் கிளம்பிட்டாரு மாப்ள மேய்க்கிறதுக்கு. வெற்றி, ஏய், சொன்னா வெற்றி, கேக்குறியா? வெற்றி வேணாம்னு சொல்றேன். சண்டை விடுறா. டேய் டேய் வெற்றி, விடு சொல்றேன்ல. டேய் டேய் விடு வெற்றி. கேளுடா. டேய் சண்டை விடுறா. வெற்றி விடு. டேய் கையற சொல்றல. டேய் வெற்றி சும்மா